ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆன டாப் 3 மூவிஸ். வில் கோ ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜில். ஓகே, ஸ்டார்ட் வித் யூ. ஆக்சுவலாக 3 மூவிஸ் யோசிச்சு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் தட் ஹஸ் பீன் தி இயர் ஃபார் காலேஜ். தட் ஹஸ் பீன் தி இயர். பட் எஸ் சூஸ் பண்ணோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்ல வந்து ஜீவாவோட பிளாக். ஏன்னா அது வந்து எல்லா விதத்துலையுமே எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. வெரி நியூ அட்டம். செம்ம நியூ அட்டம்ப்ட்டு. அண்ட் ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு. லைக் 2 hours தான் ரன் டைமே. அது அந்த 2 hours கரெக்டாக பேக் பண்ணி என்ன டெலிவரி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஐடியாவுமே கான்செப்டாகவுமே சூப்பராக வந்து குழம்பும் இல்லை. ஆமாம், அவ்வளோ தெளிவாக வேறு எடுத்திருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் வேட்டையன் கூட ரிலீஸ் ஆனது தான் மேபி அது ஒரு வேட்டையனே ஓடலையே அந்த டைம். ஆக்சுவலாக நல்லா ஓடிச்சு ப்ரோ பிளாக். நான் தேட்டரில் பார்க்கல. ஸோ எனக்கு அது இன்னொரு ரிக்ரெட் ஆகாமல் இருந்துச்சு தேட்டரில் மிஸ் பண்ணலனே அப்படின்னு சொல்லிட்டு. தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இன்னுமே நல்லா இருந்தவங்க எனக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. நிறைய பேர் ரொம்ப சொல்கிறாங்க அது கன்கரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது அப்படின்னா. அப்படியா? அது ரீமேக் எப்படி சொல்லிட்டாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு இது ஒர்க் ஆச்சு. அண்ட் எல்லாருமே கேஸ்ட்னு பார்த்தா கூட பெருசாக இல்லை. 3 பேர் தான், 3-4 பேர் தான் பெரிய கேஸ்ட் மாதிரி. அந்த 3 நாள்லேயே வந்துட்டு முழு அளவுக்கு புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு விறுவிறுப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு ஸ்கைஃபை புல் ஆஃப் பண்ணது ஸோ கிளீனா முடிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த கிளிப் ஹேங்கர் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்கு. ஆனால் உங்களுக்கு அது என்னன்னு ரிவீல் பண்ண உடனே அது கிளைமேக்ஸ் வச்சு ரஷ் அப் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கா? லைக் இப்போ வந்து என்ன ரிவீல் ஆயிடுச்சு, இவன் போயிட்டு எப்படி அவளை காப்பாற்ற போறான், அந்த தாத்தா கிட்ட போய் பேசுவான்ல இந்த இடத்துல இது நடந்தது இதுதான் சொல்லிட்டாரு அவரு. ஓகே, இதுக்கு மேல அவன் எப்படி காப்பாற்ற போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ டக்குனு படம் முடிஞ்சிருச்சு. அது வந்துட்டு அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபிலிம்ல இருந்து குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ரைட்டா அங்க அந்த ரெஸ்பான்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஆனா அது ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்பவுமே இழுத்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. அதனால அது கரெக்டா வச்சா இது வந்து ஆக்சுவலி வேற எந்த மாதிரி முடிச்சிருக்க முடியும்னு எனக்கு ஐடியா இல்ல. ஓகே, எக்ஸாக்ட்லி. சோ இத முடிச்சது வந்து நைஸ். ஓகே அப்படின்றது இருந்ததுல அவங்க பெஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அது செகண்ட் வந்துட்டு மெய்யழகன் வந்துட்டு ஃபுல் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு தமிழ் படம் தேட்டர்ல ஃபுல்லா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது. ஸோ எல்லா விதத்துலையுமே அது ரொம்ப அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். ஸோ அது ட்ரிமாருக்கு முன்னாடி அதனாலுமே வந்துட்டு ஃபுல்லாமே இருந்துச்சு. மிக்சட் ரிவ்யூஸ் தான். எனக்கு பர்சனலாக வந்து மெய்யழகன் அந்த 2.5 hours போயிட்டு வெளில சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் கனெக்ட் ஆகாம நிறைய கனெக்ட் பண்ணி நிறையவே கனெக்ட் ஆச்சு. லைக் சில சமயங்கள்ல வந்துட்டு அருண் சுவாமி ரோல்லுமே நமக்கு கனெக்ட் ஆச்சு. நிறைய அருண் சுவாமி ரோல்ல தான் கனெக்ட் ஆச்சு கார்த்திக் அவரை விட. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 2. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பந்து கம்ப்ளீட்லி நியூவாக இருந்துச்சு. அண்ட் அதுவுமே படமுமே வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்க எனக்கு ப்ளூ ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலா கொஞ்சம் லைக் ஆரம்பத்துல ப்ளூ ஸ்டார் வந்து கேஸ்டர் ரொம்பவே அந்த பேச அந்த கருத்தை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்வீட்ல வந்து அப்படியே லைட்டா ஒரு இது எந்த சீன் தான் எனக்கு பிடிச்ச சீன் தான்டா. காலையில் உட்காந்து பேசிட்டு தம்பி நான் என் தம்பி மாதிரி அப்படின்னு ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் சூப்பரா எடுத்திருந்தேன் படத்துல. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு லைட்டா அந்த சிச்சோரே போறவங்க பார்த்திருக்கீங்களா? தோத்துருவாங்க. ஆனா இந்த தூக்கத்துக்கான ரீசன் வேற. அந்த ரீசன் வந்து ரொம்ப கியூட்டா ஒர்க் ஆச்சு. லைக் தோத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அத்தை கத்தி வந்து ஒரு மாதிரி லைக் சரி பாத்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான். இப்ப அவங்களுக்கு இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறது ஒரு விதமான இதுவா இருந்தாலும் அல்டிமேட் எய்ம் அப்படின்றது அந்த ஃபேமிலியா இது வரதுதான். அதுக்கப்புறம் இந்த கிரெடிட்ஸ்லயும் ரொம்ப நல்லா வந்து சத்தியம் எனக்கு சொல்லிடுவாரு. முதல்ல இப்படிதான் இருக்கும் எங்கூட ஒரு மாதிரி நல்லா மேட்ச் ஆயிடுவாங்க அவங்க வைப்பு. அது வரைக்கும் அந்த டிராமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஈகோ கிளாஷ் அது இப்பதான் சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணம் ஹேவிங் ஈகோ கிளாஷ் தான் வந்து அப்படியே உண்மை ஆக்சுவலா ஒர்க் அவுட் எல்லா விதத்துமே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்காது. இவரை வந்து நான் டேமேஜ் பண்ணணும், இவரை வந்து நான் தாழ்த்தணும், பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சு ஏதோ ஒன்று நடந்துருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு விதத்துமே வந்து சூப்பராக இருந்துச்சு. காஸ்டாகவே ரொம்ப எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ இது 3 வந்து என்னோட டாப் 3 தமிழ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மகாராஜா.
மகாராஜா வந்துட்டு மெயின் இது வந்துட்டு இவ்வளவு வருஷம் பேசிட்டு இருந்ததுல கங்குவா அந்த மாதிரி டிராபேக்கான ஃபிலிம்ல மெயின் டிராபேக்கானது ரைட்டிங். அது வந்து அந்த இது மகாராஜா பீக்ல இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு we had no idea where the direction of the movie was. ஓகேவா, இது இங்க போயிட்டு இருக்கோம், அது குணா கண்ணாடி காணோம்னு சொல்லிட்டு வருவான், எங்கடா கொண்டு போறீங்கன்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஆனா வந்துட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அந்த இந்த சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த கை பிடிக்கும் போது ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த சீனோட ரைட்டிங் தான் வந்து எனக்கு அங்கதான் வந்து படம் பீக்ல போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல சர்ப்ரைஸ். இந்த ஆள வந்து வில்லனா யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். சோ அவரை வந்து வில்லனா போட்டது வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ட்ரூ ட்ரூ ட்ரூ. அதுக்கப்புறமும் அங்க நிக்கல, நட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் ரேப் பண்ணான்ட்டு. அந்த ரிவீல் இன்னும் பீக்ல இருந்தது. சோ வந்துட்டு அத வந்து நான் டுகால் பார்த்துட்டேன். லைக் 2024ஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸே அதுதான். ஆமா. அண்ட் எனக்கு ஏன் அது இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த மொமெண்ட் ஆக்சுவலா யாரோட மொமெண்ட் பார்த்தா நட்டியோட மொமெண்ட் தான். ஆமா, அது விஜய் சேதுபதி மொமெண்ட் கூட கிடையாது. ஸோ இதுல என்ன தெரியுது, ஒரு ஸ்டார் இருந்தா போதுமா, ஒரு ஸ்டார் டைலாக்ஸ் சொன்னா போதுமா, ஒரு ஸ்டார் நடந்தா போதுமாலாம் எதுவும் கிடையாது. கேரக்டரு, ரைட்டிங்கு, அந்த ரைட்டிங்க்கு தகுந்த இன்டென்சிட்டி இருந்தா யாராலுமே அங்கே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு மொமெண்டா உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணிருந்தாலும் நீ விட்டுருவியா, அவன் பொண்ணு இது பண்ணிருந்தாலும் விட்டுருன்னு சொல்றீங்களா, அப்படியே எகுது, அப்படியே வேற ஒரு ஜோன் போகுதாங்க. ஆனா அது என்ன தெரியுமா, அது ஆக்சுவலி வந்துட்டு அது வந்துட்டு ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு சும்மா கேட்கிற கேள்வி, என்ன பண்ணாலும் விட்டுருவியாடா அப்படின்ற வந்து சும்மா கேட்கிற கேள்வி. ஆனா மெயின் பிளாட்டே அவங்க ரிவீல் பண்ணதுன்றது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நட்டி கேரக்டர் அப்படி இருக்குன்னு அவங்க காமிக்கல. ஃபர்ஸ்ட்ல அவர் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு காப்பா தான் காட்டினாங்க. ஸோ யா அது சம. என்னதான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அனுராக் கஷ்யப்போட ட்விஸ்ட் டைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாலும் அந்த கடைசியில வந்து இதுதான் அவர் பொண்ணு. ஃபர்ஸ்ட்லயே எனக்கு தெரியல, போக போக ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ஜோன்ல இருக்க மூவிஸ் நான் பார்த்தேன், ஒன்னு ரெண்டு பார்த்தேன். ஓல்டு பாய் சோ மேபி ஐ ஹேட் an idea, மேபி அப்படி போவோம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பக்கத்துல சொல்லிட்டாங்களா, அவன் வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டா ஏய் இது அதுடா, ஓ அப்பதான் ரிசர்ச், ஓ ஓகே ஓகே அவனால தான் எனக்கு ஒர்க் ஆகல, இல்ல இம்பாக்ட் கம்மி ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சு. ஆமா, பட் அவர் நான் லீனியரா எடுத்துட்டு போன மூவில விஜய்ஸோட பெர்ஃபெக்ட் கம்பேக் இருக்கு. சரியான கம்பேக், சூப்பரான ஒரு 50. ஆமாடா, செம்ம ஒரு 50. லைக் இன்னும் பேசினா 25 வந்து சீதக்காதி சில பேருக்கு நல்லா இருந்துச்சு, சில பேருக்கு நல்லா இல்ல, அகைன் மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. சூப்பர் 50. சூப்பர் சொன்னா லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு டாப் டயர் இருக்க ஸ்டார்ஸ் வந்து 58 மூவிஸ்ல ஐ திங்க் ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப பயங்கரமா அமைஞ்சது. ஒன்னு மங்காத்தா, இன்னொன்னு வந்துட்டு நீங்க மகாராஜான்ற மாதிரி தான் பார்த்தோன்னே அப்படிதான் தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்துட்டு ஓகே கொட்டுக்காளி. ஓகேவா, கொட்டுக்காளி வந்துட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா இவன் எங்க வந்துட்டு ஒரு எடிட் புளுத்தின்னு சொல்லிடுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு பார்த்தவங்க வந்துட்டு அது vlog பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஓகேவா, பட் எனக்கு கொட்டுக்காளி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. ஏன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் சூரியல இருக்கலே பெஸ்ட் கிட்ட போட்ட பயங்கரமா இருக்கும். பாத்தியா ஓகே ஓகே கொட்டுக்காளி வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் சீன் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும், பேசவே மாட்டாங்க, சைலண்டா வந்துட்டே இருப்பான். அந்த சீன்ல பர்ஸ்ட் அவுட் போட்டு அடிப்பான் நடுவுல. அவங்க அம்மா வந்து ஏப்பா அடிக்கிற, அம்மா குச்சவரை நீ தள்ளி. ஆமா, நீ டெலிவரி பண்ணிருக்க அந்த சீன்லாம் ரொம்ப இதுவா சரியான சீன். ஏன்னா அது வந்துட்டு அது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு காஸ்ட பத்தி பேசுற சப்ஜெக்ட், சூப்பர்ஸ்டிஷனை பத்தி பேசுற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சப்டிலா பேசியிருப்பாங்க. அதுல வந்துட்டு திணிக்கவே மாட்டாங்க. காஸ்ட்ன்ற விஷயமா சரி, அந்த சூப்பர்ஸ்டிஷன் விஷயமா சரி, திணிக்கவே மாட்டாங்க. அண்ட் வந்துட்டு எனக்கு கடைசி எண்டிங் விட்டதும் வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு சூரியன் வந்துட்டு எண்டிங் ஒரு மாதிரி இருக்கும்டா. ஓகேவா, எண்டிங் நான் ரிவீல் பண்ண வரல, எண்டிங் வந்து ஓபன் எண்டிங்கா விட்டுருவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகல. இப்ப நான் ஒரு படம் பாக்குறேன்னா அது வந்து என்னோட அசம்ஷனுக்கு அதை விடக்கூடாது. ஒரு டேரக்டரோட வேர்ல்டுக்குள்ள நான் போறேன், அப்ப அவரு அதுக்கு என்ன கன்க்ளூஷன் வச்சிருக்காரு அதான் பாக்கணும். பட் அவங்க சொன்ன ஐடியாவும் கரெக்ட் தான். நீ இந்த இடத்துல இருந்தா நீ என்ன பண்ணுவ, அந்த மாதிரி ஐடியா எடுக்கும் போது அது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. நான் வந்துட்டு வாழையும் கொட்டுக்காளி பேக் டு பேக் பார்த்தோம். அந்த ஆடி டிஃபரன்ஸ் பேக் டு பேக் பாக்கும்போது இது பாலாவும் வாய்ஸ் டெம்ப்ளேட் இருக்கு. நான் அவ்வளவு கொட்டுக்காளி வாழையும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். ஓகே, அந்த வகையில வந்துட்டு கொட்டுக்காளி மேக்கிங் வைஸ் அது வந்துட்டு எழுதுன ரொம்ப சிம்பிளா எழுதிருப்பாங்க. ஓகேவா, இந்த சிம்பிளா எழுதுன விஷயத்துல இவ்வளவு பெரிய சோஷியல் காஸ்ட் இருக்கான்றது நான் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு சிம்பிள் டைலாக்ஸ்ல அவ்வளவு சிம்பிள் மேக்கிங்ல ஒரே ஆட்டோ தான், ஒரே ஒரு ஆட்டோ ரெண்டு வண்டி அவ்வளவுதான். அதை வச்சு 1.5 மணி நேரம் வந்து எனக்கு கிரிப்டா வச்சிருந்தான். அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அந்த ஒரு சின்ன இதை வந்துட்டு ஒரு டிராவலிங் வந்து அவ்வளவு கிரிப்டா வச்சிருந்தாங்க. அந்த வகையில கொட்டுக்காளி வாஸ் ஹியூஜ் வின் ஃபார் மீ. அந்த தேர்ட் ஒன் வந்துட்டு மெய்யா எனக்கு என்னன்னா ஆக்சுவலி சொல்றேன் 96 ஒர்க் ஆகுது.
ஓகே எனக்கு 96 பெருசா ஒர்க் ஆகல. எல்லாம் பார்த்தது இல்லை. ஓகே ஓகே 96 பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு என்ன ரீசன் தெரியல. ஓகேவா, ஐ saw it much ஆஃப்டர் த ஹைப். லாக்டவுன்ல தான் பார்த்தேன். ஓகே ஸோ மேபி அவ்வளோ ஹைப் கொடுத்து பார்த்தனாலே தெரியல, எனக்கு ஒர்க் ஆகல 96. பட் வந்துட்டு எனக்கு மெய்யா ட்ரெயிலர்ல இருந்தே ஐ வாஸ் வெரி ஹுக் டு இட். ட்ரெயிலர் வந்த விதமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ட்ரெயிலர் பாட்டு லீட் பண்ணிட்டாங்க. ஆமா ட்ரெயிலர்ல சொல்லிட்டாங்களே. ட்ரெயிலரை வச்சு சில பேர் வந்து இது சொன்னாங்க பாத்தியா, அந்த மாதிரி அதான் பயங்கரமான தியரியா இருந்துச்சு. நான் மாஸ்டர்ல ஃபிட் போயிட்டேன். மாஸ்டர் சொன்னாங்க பத்தி காலையில வந்துட்டு பைக்ல போடுறீங்க, காலையில விஜய் நைட் பேசுறது பத்தி அப்படின்னாங்க. அவங்க காசு வாங்குறாங்க, அவங்க கதை பண்ணட்டும். ஆமா, நம்ம தான் பண்ணுவோம், நம்ம சொல்றது பண்ணி போறோம், அவ்வளவுதான். சோ வந்துட்டு மெய்யாக வந்துட்டு வாஸ் வெரி வார்ம் வாட்ச் ஃபார் மீ. ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த கான்வர்சேஷன் டிராமா மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாவே அந்த கான்வர்சேஷன் டிராமா மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வகையில வந்து மெய் அகைன் வாஸ் தி தேர்ட் ஃபேவரட் ஃபார் மீ. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா மகாராஜா தான். ஏன்னா தமிழ்ல வந்து அந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு படம் வரதே ரொம்ப ரேரு. அது வந்து ஸோ வந்து ப்ராப்பர் ட்விஸ்ட், பேருக்குள்ள ட்விஸ்ட், ப்ராப்பரா ஒரு ட்விஸ்ட். ஸோ வந்து ஆல்சோ அந்த டைம் வந்து அதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படம் எதுவுமே பெருசா வரவே இல்லை. ஒரு மாதிரி ட்ரை ஃபேஸ்ல இருந்தது. இதுரா மகாராஜா எந்த டைம் வந்தது? ஜூன் ஜூலை அந்த டைம். ஜூன் ஜூலை அதுக்கு அப்புறம் தான் அந்த கிக் ஆச்சு. ஆமா. ஸோ அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப செம்மையா இருக்கு, மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆக்சுவலி அந்த டைம் லைன் ட்விஸ்ட்லாம் நான் அப்படியே சதறிட்டேன். அந்த அனுராக் கஷ்யப் அது ரொம்ப சப்டல் ட்விஸ்ட். அது அனுராக் கஷ்யப் அந்த பார்பர் ஷாப்க்கு வரும்போது விஜய் சேதுபதி பழைய விஜய் சேதுபதி கிட்டப்ல இருப்பான். அதெல்லாம் அந்த டைம்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் படம் எங்கேயோ எங்கேயோ போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் பிடிச்சது லவ்வர் தான். எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் அந்த படத்தை பத்தி நமக்கு டிபேட் பண்ண பேசுறதுக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் கிடைக்கும். That's a good movie. That's a good movie. ஏதோ ஒரு இதுல ஒரு டிபேட் ரைஸ் பண்ணல. ஸோ அந்த வகையில வந்து லவ்வர் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆண்டிங்கா இருந்தது எனக்கு அந்த படம் பார்த்தது. அந்த படத்துல வர பாட்டுல இருந்து எல்லாமே இப்ப திருப்பி போய் அந்த படத்தை பார்க்க சொன்னா ஐயோ நான் பார்க்க மாட்டேன். நம்ம சொல்ற மாதிரி தான் இன்னார் தான் கரெக்ட், இன்னார் தான் தப்பு அப்படின்றது பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு நல்ல ஒரு பேச வேண்டிய விஷயம் தான் அது. அந்த மேக்கிங் அவமே லவ்வர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து கரெக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிரசன்ட் பண்ணதே சொல்றேன். எடிட் ஆகட்டும், சில இடத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க சாங்ஸ் ஷூட் பண்ணதாகட்டும், ஃப்ரேமிங் எல்லாமே சொல்ல ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு பெரிய சரியான பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஆல்ரெடி பண்ண ஒரு பாட்காஸ்ட்லயே சொன்னேன். ஆமா, அது எங்க இண்டஸ்ட்ரியில ரொம்ப சவுண்ட் ஆச்சு. மணிகண்டன் வந்து வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி வாழ்ந்துட்டே பேசுவாங்க. முடியல அப்படின்னு சீன் வந்து ரொம்ப இதுவா ரொம்ப கன்வின்சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு இன்ச் மேல பண்ணா ஓவர் ஆயிருக்கும் அப்படின்ற கரெக்ட் லெவல் மீட்டர் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அது சாங்ஸ் எல்லாமே அதுவுமே இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆமா ஆமா அப்புறம் வந்து இது இப்போ அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸும் அவங்க தானே. குவாலிட்டியான அதிதி சங்கர் அதுவும் அவங்க தான். அண்ட் லைக் ஆக்சுவலா கொடுக்கணும் அந்த மாதிரியும். ஆமா ஆமா, சில ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பெரிய பட்ஜெட் படத்தை பண்ணி அதுல லாக் ஆகுது. பல அந்த மாதிரி சின்ன சின்ன படம் புது டைரக்டர்ஸ் வச்சு நல்லா பண்றாங்க. இப்போ உங்களுக்கு 10 படம் எடுக்கிறீங்க, ஒரு 3-4 படம் ஃபெயில் ஆகுதே வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா ப்ராஃபிட் தான நல்ல பெருசா ஆக போறது இல்ல. வெரி ட்ரூ. ஏன்னா இது வந்துட்டு உனக்கு வந்துட்டு டபுள் டிஜிட் க்ரோஸ்ல எடுத்த படம் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் நல்லா தேவையான பட்ஜெட்ல ப்ராப்பரா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்த படம் தான். குட் நைட்டும் சரி, லவ்வும் சரி, ரெண்டும் சூப்பரா ஓடிச்சு. லைக் இப்ப ஒரு டைரக்டரா இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மெனக்கெடுது தேவை, ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசரா மெனக்கெடுது தேவை. நீ வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். இது இந்த மாதிரி இருந்தா இது இப்படி கரெக்டா இருக்கும், இது இங்க போனா இது ரொம்பவே கம்மி. அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்ப டிபேட் என்ன மாதிரி ப்ரொடியூசர் இருக்க கூடாதுன்றதை நம்ம போன வருஷம் பார்த்தோம். என்ன மாதிரி ப்ரொடியூசர் இருக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஃபெயில் ஆக போற எக்ஸாம் எழுதிட்டு வந்த தம்பி எவ்வளவு மார்க்? நான் 100 வாங்குவேன். இது வந்து 10 marks for good handwritingன்ற மாதிரி. இப்பலாம் என்ன ஆயிடுச்சு, வராங்களா ஒரு 2-3 படம் அடுத்தடுத்து பண்றாங்களா, அதுக்கப்புறம் அதுல இருந்து காசு பாக்குறாங்க, அதோட முடிஞ்சுச்சு. பட் அதுக்கப்புறமா அது இன்னும் பேசணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு 3 ஃபிலிம்ஸ்லயே ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்குன்னு ஒரு பிராண்ட் வந்துருச்சுல. இப்போ நமக்கு தெரியுது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு படம் வருது அப்படின்னா போய் உட்காரலாம். இப்போ இது வரைக்கும் ஒரு ஆக்டர் படம் வருதுன்னா போய் உட்காரலான்னு இருக்கும், ஒரு டைரக்டர் படம் வருதுன்னா போய் உட்காரலான்னு இருக்கும். ஆமா, ஏன்னா வந்துட்டு லவ்வர் எடுத்து ப்ரோமோட் பண்ணாங்க. லவ்வர் வந்துட்டு ஃப்ரம் தி மேக்கர்ஸ் ஆஃப் குட் நைட் அதான் போட்டுருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு நான் வந்து ஒரே டைரக்டர் போலன்னு நினைச்சேன். ஆனா ஒரு டைரக்டர் இல்ல, மணிகண்டன் ப்ரொடியூசர் தான் சேம், வேற எல்லாமே டிஃபரெண்ட் டோட்டலா. சோ அப்படி பாக்கும்போது அந்த அவங்க மேல ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து ஹாப்பி எண்டிங் அந்த 2 months சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்ச
பிடிச்சிருக்கு. டூரிஸ்ட் ஆமா 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 ஃபேமிலி ரொம்ப லைக் சசிகுமார் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ஸ்ரீலங்கன் மாதிரி ஒரு தமிழ் பாக்குறதுக்கு அண்ட் காமெடியுமே வந்து ரொம்ப யதார்த்தமா ஒர்க் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு. அதுக்குமே எக்ஸ்பெக்ட் ஹாப்பி எண்டிங்குமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது காட்டுனதே லைக் நம்ம வந்து வேற யாரை வச்சு அதை பண்ணினாலும் ஓகே, பாலாஜி வச்சு அந்த மாதிரி ஒரு பண்ணணும் போது அவருக்குன்னு தனியா ஒரு ஃபிளேவர் இருக்கும். இது யோசிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராமிசிங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகுமே. we love to give it for them. yes. ஸோ தேர்ட் படம் வந்து லப்பர் பந்த் தான். ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபன்னு ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுக்கணும்டா. பாலசரவணன் கெத்துவோட ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி கடைசியில வந்துட்டு அவங்க ஒன்னா மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. யாரும் வந்து கலாய்ப்பாங்க, கெத்த பேசுவாரு, அவ்வளவுதாங்க பசங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறது. அண்ட் எனக்கு டிஎஸ்கே கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அவரு ஆல்சோ கமெண்ட்ரிலாம் கூட ஒரு மாதிரி பண்ணாதான் இருக்கும். சென்னை 28 அப்புறம் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபிலிம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது இது. ஆமா, அந்த ஒரு இதுல வெரி ட்ரூ. ஒரு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அதர் லாங்குவேஜஸ் போயிடுவோம். ஓகே, அதர் லாங்குவேஜஸ்னா வந்துட்டு இது நான் ஆர்டரா சொல்லல, ஜெனரலா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லாபத்தா லேடிஸ். ஏன்னா வந்துட்டு அப்படி கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு வந்து சூப்பர் படம். ஏன்னா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது ஆக்சுவலா ப்ரிவியூ மாதிரி கூட்டு போனாங்க காலேஜ்ல. ஓகே, தியேட்டர்ல தான் பார்த்தேன். லைக் சில செலக்டிவ் காலேஜ் மட்டும் ப்ரிவியூ கூட்டாங்க பூனேல இருக்கும்போது. அப்போ போயிட்டு பார்த்தேன் நான். ஸோ ஒண்ணுமே தெரியாது எனக்கு, படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்கா. ஒரே ஒரு தெரிஞ்ச நேம், வேற எதுவுமே தெரிஞ்ச நேமே கிடையாது எனக்கு. அதுல உள்ள போறேன், ஒரு 2.5 hours கழிச்சு பார்த்தா எனக்கு வந்து ஐ மீன் ஆப்வியஸா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாரு மேலுமே ரெஸ்பெக்ட் உண்டு தான். பட் 2.5 hours கழிச்சு ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தர் மேலுமே ரெஸ்பெக்ட் வந்துருச்சு எனக்கு. கிரண் ராவ் ஆகட்டும், ஒர்க் பண்ண காஸ்ட் ஆகட்டும், பண்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு எனக்கு. மோர் தென் எனிதிங், அந்த ஒரு கிரேஸ், அட்மரேஷன் அதெல்லாம் விட எனக்கு அதை கரெக்டா டேர்ம் பண்ணா ரெஸ்பெக்ட் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கியூட்டான ஒரு கதை. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேசியிருப்பாங்க. எல்லா விதமான சொசைட்டியல் கான்ஃப்ளிக்ட்டுமே இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க சொசைட்டியில் இது இருக்கும். கரெக்ட் போலீஸ் பத்தி பேசியிருப்பாங்க. செக்ஸிஸ்டான ஒரு மென்டாலிட்டி எப்படிலாம் இருக்கு. லாஸ்ட் லேடிஸ் ஆக்சுவலா இது 24 or 23 நம்ம சொல்றேன். ஏன்னா இங்க இந்தியால 24 தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அது ஃபெஸ்டிவல் லாஸ்ட் லேடிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் கான்ஃப்ளிக்ட்டுமே பார்த்தா ரொம்ப யதார்த்தமான ஒரு கான்ஃப்ளிக்ட். ஃபன். நீ கான்ஃப்ளிக்ட் சொல்லும்போது ஃபன்னியா இருக்கும். கல்யாணம்ல வந்து ஒய்ஃப் மாறி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தான். எல்லா விதத்துமே ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கும் பொழுது அந்த அவங்க வந்து தேடி போயிட்டு இது பண்ணுவாரு அவரு. நீ படம் பார்க்கல, பட் நான் சொல்றேன், சும்மா ஸ்பாயில் பேச சொல்றேன். போயிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த சஜினிரே பாட்டு போடுறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் பாட்டோட அர்த்தம் ஃபுல்லா தெரியவே தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று அந்த பாட்டு வரும்போது அப்படியே உள்ள இருந்து ஒரு மாதிரி அடிச்சது. ஸோ எல்லா விதமாவே கரெக்டாக பேக் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ லாபத்தா லேடிஸ் ரெஸ்பெக்ட் எனக்கு வந்து அந்த படம் நிறைய ரெஸ்பெக்ட், அதுக்காக ஐ கிவ் இட். அதுக்கு அடுத்து வந்து மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அகைன் இதுவே ஒன்றும் தெரியாம தான் போனேன் நான். இது வந்து நான் வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நான் வந்து மச் பிஃபோர் த ஹைப் போயிட்டோம். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆச்சுல, முன்னாடியே நாங்க படத்துக்கு போயிட்டோம். எனக்கு பாக்கும்போதே உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு வந்து அந்த ரிலீஸ் வீக்கெண்ட் அந்த Thursday Friday கூட்டி போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்தேன். மலையாளம் ஃபிலிம்ன்றாங்க, அது வரை புரியாது, சப்டைட்டிலே பார்த்துட்டு இருக்கணுமா, ஒரு மாதிரி கிராண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல தமிழ்நாட்டில் வந்திருக்காரு, ஸோ தமிழ்லயும் இருக்குன்னாங்க. அதுதான் என்னோட செல்லிங் பாயிண்ட். எனக்கு வேற எதுவுமே தெரியவே தெரியாது படத்தை பத்தி. நான் ட்ரெய்லருமே பார்க்கல அதுக்கு. ஓ தமிழ்ல டயலாக் இருக்குமா, சரி அப்போ வர ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes நம்ம பார்க்குறாங்க. கல்யாணத்துக்குலாம் போறாங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, டக் ஆஃப் வரலாம் வருது, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு போறாங்க. சீரியஸா, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது படத்தை பத்தி. சீரியஸா நான் என்ன நினைச்சேன் அந்த ஒரு 20 minutes கேச்சு அப்படின்னா, ஒரு ஜிந்தகி நாம் மிலேகி தோபாரா மாதிரி ஒரு டிராவல் பேஸ்ட் ஃபிலிம். தமிழ்நாட்டுல வந்து எங்கெங்கலாம் எதுவுமே பார்க்கல. நான் நினைச்சது வந்து பாய்ஸ் ட்ரிப் போறாங்க, ஒரு மாதிரி ஃபன்னா ஒரு பெரிய பாய்ஸ் கும்பல் போகுது, அவங்க என்னெல்லாம் ஜாலியா டிராவல் ஜெர்னி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கு. இப்ப மலையாளமே வந்து கார்வான் பண்ணிருப்பாங்க. ஓ சாரி, ஹிந்தி கார்வான். இங்க வந்து கரெக்ட்.
அந்த மாதிரியான ஒரு டிராவல், ஒரு ஜர்னி, அங்கங்க ஒரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் இருக்க போகுது. ஜோ ஆக்டர் படமா தான் இருக்க போகுதுன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு உள்ள விழுந்துட்டான், எதுவுமே தெரியாது, யாருமே எதிர்பார்க்க, திடீர்னு உள்ள விழுந்துட்டான். அண்ட் ஆடியன்ஸ்மே சூப்பர் ஆடியன்ஸ், ஏன்னா எவனுமே ஸ்பாயில் பண்ணல, எதுவுமே தெரியல, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் போக 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 அப்படியே அடுத்தடுத்து அந்த இன்டென்சிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டே போனாங்க. படம் இப்படி இருந்ததுடா ஃபர்ஸ்ட் இருந்த படம் இப்படி போச்சு. அண்ட் சி அட்லீஸ்ட் எனக்கு பர்சனலா எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிச்சு கடைசியில காப்பாத்திடுவாங்க எப்படி அப்படின்றதுதான். அண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருந்துச்சுன்னா, காப்பாத்துற வரைக்கும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டே இருக்கணும்ல, எப்படி கொடுப்பாங்க, அவன் கீழே ஒரு வாட்டி ரொம்ப ஹாண்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவரு இப்போ ஷோபின் கீழே போயிட்டு இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே வந்து கொஞ்சம் ட்ராமாடைஸா இருக்கும், கழுத்து பிடிச்சிருவாங்க. இந்த சீன் நான் வந்து செம்மையா பண்ணிட்டேன் நானு. பயன்ட்டேன் நானு, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒருத்தர் மேல வந்துட்டு இருப்பாங்க, கயிறு மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி நல்ல ஒரு சிச்சுவேஷன் வரும், அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அது நான் விழுந்ததுமே சொல்றேன், விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது ஐயோ எலும்புலாம் அப்புறம் தனியா வந்துருவோம், அபிலாஷம் வருவாங்க, ஓடி வரும்போதுமே நான் நினைச்சோம்னா, லைக் நான் பாத்துட்டு ஐயோ அவன் லூஸ் பண்ண படம் அவங்கள குதிக்க போறான், ஏதோ பண்ண போறான், ஏன்னா பாக்கிறதுக்கு கொஞ்சம் காமிப்பாங்க. உடனே அவங்க போடா நீ நிக்காதா போடா போடா அப்படின்பாங்க. அப்படியே பாத்திருக்கியா கரெக்டா அப்போதைக்கு பீச்சே பிளே ஆயிட்டு இருக்கா, கரெக்டா அவங்க கிட்ட ஜூம் போவாங்க, ஜூம் போயிட்டு மொத்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிடும், லூஸ் அடிக்கிறன்றது மட்டும் தான் கேட்கும், இந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிடும். அண்ட் செம்ம கனெக்ட். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை அந்த நினைக்கவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை, நான் டம்முன்னு கூட இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இதுலயே தெரியல, அவங்க பிடிக்கும் போதே தெரியல அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் அப்படி யோசிக்கல. அவன் திரும்பி வந்துட்டு லூஸ் அடிக்கடா அப்படின்னு உடனே அவங்க அப்படி போய் இப்படி பிடிச்சி இழுப்பாங்க, எப்பயும் ஒரு மாதிரி அப்படியே ஆகுது. அதுக்கப்புறம் சாங்கு தான் அங்க ஆண்டவர் வயசுக்கு கீழே ஆவாங்க. எனக்கு வந்து ஏன்னா எனக்கு புரியவே. ஃபர்ஸ்ட் ஓப்பன் கிரெடிட்ஸ் போடும்போது வந்து போடுவாங்க குணா சாங்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. பேசிக்கா என்ன நினைச்சேன், அதெல்லாம் போட்டாங்க, அதுதான் ஒரே ரீசன் நினைச்சேன் நான், இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் தேவைப்படும் அதுக்காக போடான்னு சொல்லிட்டு. ஆனா அது செம்மையா சூட் ஆச்சு. அண்ட் நான் வந்து என் மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் மல்லு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் பார்த்தேன். அவங்களுக்கு அது புரியல வேற லிரிக்ஸ். எனக்கு நான் பார்க்கும்போது லிரிக்ஸுமே புரிஞ்சுதா, லைக் ஒரு ஃப்ரேமுக்கும் அந்த லிரிக்ஸ் வந்து செம்மையா இருக்கும். எனக்கு ஆனந்த கலைஞர் தான் அவங்க மாலை தூக்கி இப்படி வரும்போது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா அவன் பெர்ஃபெக்ட்டா டைம் பண்ணா பாக்க ஏன்னா எப்படி இருக்கும்னா, கமல் வயசு வரும்போது ஒரு இருக்க ஆரம்பிப்பானுங்க, அவங்க வந்து கரெக்டா மேல வரும்போது ஜானகி வயசுக்கு சூப்பரா மேஜிக் இந்த ஸ்கிரீன் தான். சரியா லைக் அந்த லிரிக்ஸ் மியூசிக் எல்லாமே வொர்க் அவுட் ஆகும். அந்த மூவி ஸ்டாப் தேர். அதுக்கப்புறம் போய் ஷௌபின் அவங்க அம்மாக்கு கண்டுபிடிப்பாங்க. லைக் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க, வந்து எந்த நிமிஷம் கடவுள ஏதோ கடவுள்னா என்ன அப்படின்ற மாதிரி அப்புறம் ஷௌபின் இறங்கும் போது அந்த லைட் மட்டும் இதெல்லாம் வந்து முதல்ல எதுக்கு நமக்கு புரியல. அப்புறம் அது ஒரு ஊர்ல இருப்பாங்க, கடைசியில அவருமே ஒரு கடவுள் சாங் தான் பார்ப்பாங்க. அவங்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான். அது வரைக்கும் வந்து கல்யாணமே ஆகாத ஒருத்தர் தான் சொல்லிட்டு தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அட் எவ்ரி சீன் அது வந்து எஸ்கலேட் ஆச்சு. இன்னொரு மேஜர் ரீசன், இது வந்து அகைன் டிபேட்டபிளாவும் இருக்கலாம், ஓகேவா. ஒன் மேஜர் ரீசன் எனக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஏன்னா அந்த ஃபிலிம் வாஸ் மஞ்சுமல் பாய்ஸ். இது வந்து நான் அகைன் ஒரு செக்ஸ் சினிமா இருக்கும் எதுவுமே கிடையாது. மேபி எனக்கு ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டரா அது அமைஞ்சதுக்கு ஒரு காரணமா தான் அதை பார்க்குறேன். ஆக்சுவலி வாஸ் a good thing. சி கரெக்ட் தான். ஐ மீன் நிறைய பேர் டிபேட் அதான் சொல்றேன், டிபேட்டபிள் திங் தான். ஆனா எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது பாய்ஸ்னா ஆக்சுவலி அது ஒரு டிபேட்டா வந்துச்சு. நம்ம நிறைய பேர் சொன்னாங்க இல்ல ஜென்ரலா வந்து ரீசன்ட் மலையாளம் சினிமாஸ்ல எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபீமேலோட இதுவே இல்லன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதெல்லாம் நம்ம டிபேட்டே பண்ண முடியாது. அது வந்து ஒரு ரைட்டர் இந்த மாதிரி பண்ணனும் அப்படிலாம் இல்ல. அவனுக்கு அவங்க அளவுக்கு என்ன கரெக்ட்டா பண்ண போறான். சரி நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட் போய் விழுந்தா கூட தான் நான் போய் மாட்டாங்க. நான் அதுக்கு இந்த மாதிரி கதையை கேள்விப்பட்டதில்லையா? நாங்க அதை சொல்ல வரல, ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இந்த படத்துல நடக்கிறதானே சொல்ல முடியும்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஏன் எனக்கு கணக்கு சொல்றேன்னா, ஏன்னா அது ஒரு ரியல் ஸ்டோரி ஓகேவா, அதனால அதனால true இன்னும் point. வந்து ஆமா, நீ எப்படி அதை டிபேட் பண்ணுவ, ரியல் ஸ்டோரி அதுன்னு காமிச்சிடலாம். கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவனுக்கு ஏன் செட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் பசங்க பாய்ஸ் ஸ்கூல் போறோம் அப்படின்னா எவன் எப்படி இருப்பானோ அவன் எப்படி இருந்தான். அந்த ஒரு இது நமக்கு தெரியும்ல, அதனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது அண்ட் வந்து அந்த பிளாஷ்பேக்குக்கும் இங்கேக்கும் கரண்ட்டுக்கும் அந்த டிரான்சிஷன் சீன்ரா அவன் கரெக்ட்டா வந்து ஸ்விமிங் பூல்ல குதிக்கும் போது விழுந்தத காமிப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா. இத்தனைக்கும் அது மினியேச்சர் அப்ப ஃபர்ஸ்ட் அவன் விழுறத வச்சிருப்பாங்க பாத்தியா. அது வந்து மினியேச்சர் செட்டப்ல தான் அந்த மாதிரி. ஆமா ஆமா கரெக்ட். சோ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் டெக்னிக்கலாவே ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க. சும்மா ஒரு லேசான நிறைய பேர் நினைச்சாங்க ஒரே இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குமே நிஜமாவே அந்த குணாத்தியோட அந்த ஒரு இது மழை பெய்யறது அந்த இடத்துல தான் நம்ம நின்று அந்த படத்தை பார்க்கறோம். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சுன்னா, இப்போ யார் எங்க பாய்ஸ் போனாலுமே எங்க போனாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப சும்மா யாராவது வந்து படத்துல அட்வைஸ் பண்றாங்கன்னா நமக்கு அது அவ்வளவு பதிஞ்சிருக்காது. இப்ப எங்க போனாலுமே அது ஒரு பேச்சு பொருளா மாறிடுச்சு. எவனா போய் உயரணும் அப்படின்னா என்ன காப்பாத்துவீங்களா நீங்க, நான் வருவேன்டா, இது பண்ணுவீங்களா அப்படின்னு தான் ஆயிடுச்சு. அந்த இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணது எல்லா விதத்துலயுமே வந்து எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றீங்க? 2 தான் சொல்லிருக்கேன். 2 தான் சொன்னேன். 2 தான். மத்த லாங்குவேஜ் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. இது 2 தான் ஆக்சுவல் வரும். ஓகேயா தென் கோ. நான் சொன்னதுக்காக வேற படம் நான் சொல்றேன் ஓகே. ஏன்னா இது வந்து எனக்கும் டாப்ல இருக்கு. பட் நான் வேற டாப்ல ரைஸ் பார்க்கல. மணியம் பாய்ஸ் டாப்ல இருக்கு. பட் யா ஒரு சேஞ்சுக்கு வந்து கோ ஃபார் தெலுங்கு அண்ட் லக்கி பாஸ்கர். ஓகேவா, லக்கி பாஸ்கர் வந்துட்டு ஏன்னா அந்த டைரக்டரோட முந்தைய படம் வந்து பாக்கி எனக்கு தெரியவே இல்லடா. அது படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றான் வாதி டைரக்டர்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்றது நீ அப்படியே நம்பல. நான் வந்து ரிவ்யூஸ் அந்த மாதிரி நம்பல. இப்ப ஈட் ரிவ்யூஸ் அப்படின்னு நானும் விட்டேன். நான் தியேட்டர் போய் உட்காந்து பாக்குறேன். நான் வந்து அவ்வளோ ரைட்டிங் மெனக்கெடல் இருந்திருக்கேன் அந்த படத்துல. அவ்வளோ ரைட்டிங் மெனக்கெடல் இருந்திருக்கான். அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. ஏன்னா வந்துட்டு இவரோட இது கொண்டு வந்து பேர் வந்து போச்சு எனக்கு, அர்ஷத் மேத்தோட கனெக்ட் கொண்டு வந்தது. அந்த ரைட்டிங்காவே இட் வாஸ் a very good film for me. ஓகேவா, ரைட்டிங்காவும் சரி, டிகே பெர்ஃபார்மன்ஸும் சரி. எனக்கு ஒரு மெயின் இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து ராம்கியா விஜயநாயகன்ல எடுத்துட்டு போன விதமா இருக்கட்டும். கடைசியில வந்து அப்பாக்கு ஒரு மொமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்படின்ட்டு ஒரு மொமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போகும்போது படம் சூப்பரா இருக்கு. ஆல்சோ உனக்கு வந்து எதுவுமே காம்ப்ளிகேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய அந்த டெர்ம்ஸ்லாம் வருதுல்ல, ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் ஈஸியா புரியற மாதிரி எல்லாருக்கும் புரியறது வெச்சிருந்தாங்க. அண்ட் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா ஏன் பிடிச்சதுன்னா அந்த செக் எழுதி கொடுத்து கிளம்பிடுவான். இவன் வந்துட்டு அங்கேயே ஒரு எண்டிங் கிரெடிட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. பிகாஸ் இஸ் ஜஸ்ட் a middle class man. அவரே ஜம்ப் பண்ணி போவாரு. நான் நினைச்சேன் ஓகே அங்கேயே ரெகுலரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் வரும் சார், ஒரு 10 நாளைக்கு அக்கௌண்ட் ஆட் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அந்த டிஷ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேவா, ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி அந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க என்ன இருக்கு சார், நீங்க என்ன சார் சேட் எண்டிங் கொடுக்குறீங்க படத்துக்கு, நமக்கு ஹாப்பி எண்டிங் வேணும்ன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எந்த லெவலுக்கு ட்ரூன்ட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் வேணும், ஒரு ஹாப்பி எண்டிங் வேணும் தான் ட்விஸ்ட் வச்சான்ற மாதிரி சொன்னாங்க. சோ அது எனக்கு இன்னும் ஓவர் ஆயிடுச்சு அந்த படத்துல. ஓகேவா, சோ அந்த வைஸ் லக்கி பாஸ்கர் ஆல்சோ டிக்யூ பண்ணனால தான் அந்த ரோல் வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த மிடில் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் பாக்கும்போதும் ரொம்ப கிரேட்டா சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம கனெக்ட் ஆகிறதுக்காகவே ஸ்டார்டிங் வந்து சூப்பரா அந்த வடாப்பாவு வந்து அவன காசு இருக்காது, அப்புறம் அந்த கடன் வாங்கி அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ அது அடுத்த மூவி வந்துட்டு கோஃபா கிஷ்கன் தான் பார்த்துட்டு அந்த படத்தை கிஷன் பார்த்தேன். ஓடிடில பார்த்தேன், தியேட்டர்ல பார்த்தேன். ஓடிடில தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் அதுவுமே ஒரு ரிக்ரெட் தான் எனக்கு, தியேட்டர்ல மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓடிடில ஓல்ட் ஆச்சா உங்களுக்கு, லைக் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா அதுதான் எனக்கு ஓல்ட் ஆச்சு தெரியல. இல்ல மேபி நான் பார்க்கும்போது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தேன். கடைசிலாம் வந்து மைண்ட் ப்ளோயிங். ரைட்டிங் தான் எல்லாமே ரைட்டிங் ஏன்னா ரைட்டிங் வச்சிருக்காங்க நாங்க. ஆமா அது என்ன ரைட்டிங் அடே. ட்ரூ. ஆமா
ஏன்னா அந்த க்ளோஸ் டு மலையாளம் ரைட்டிங்னு பார்த்தா இந்த வருஷம் மகாராஜா மட்டும்தான். அந்த வருஷம் மகாராஜா மட்டும் நமக்கு மகாராஜா மட்டும்தான். ஓகேவா? என்ன ரைட்டிங் டே இப்போ அது வரைக்கும் வந்துட்டு ஈவன் எவ்ரிபடி இன் தட் தியேட்டர் தாட் த தாத்தா கில் தட் பாய். ஓகேவா? எல்லாருமே அவரை நினைச்சிட்டு போனாங்க தாத்தா தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. தாத்தாக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க நான் நினைச்சே பார்க்கல. கடைசியில போக 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 அந்த யோசிச்சு இதுவும் சூப்பரா இருந்தது. அவருக்கு ஞாபகம் வர வர அவர் எடிக்கிறது அதெல்லாம் சூப்பரா கொண்டு போயிருந்தாண்டா. கிளைமேக்ஸ் தான் பீக் எங்கேயோ. ஆமா கிளைமேக்ஸ் தான் பீக். அதுவும் ஒரு ஸ்லோ பில்டா இருந்துச்சு. ஆமா அந்த ஸ்லோ பண்ண ஆமா அந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்படுது. நிறைய ஒர்க் ஆகாது அந்த ஸ்லோ பான். they are very finding it hard to sit through. ஓகேவா? கமர்ஷியல் போட மட்டும் தான் பாப்பேன். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் even if your parents can sit through this பார்க்க மாட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்டு டக்குனு ஒரு ரிவீல் அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சுன்னா அந்த டெம்ப்ளேட்லயே பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. இந்த மாதிரி படத்தை பார்க்க மாட்டாங்க. ஸ்லோ பில்ட் அப் சரியான ஸ்லோ பில்ட் அப் பட் it had the perfect work. பே ஆஃப் சூப்பரா இருந்தது. சோ அதுக்காக அந்த ரைட்டிங்காக கிஷ்கிந்தா கண்டென்ட் கொடுக்கணும். and then next பிரேமலு வந்துட்டு ரொம்ப இந்த வருஷம் அந்த படம் பண்ண ரொம்ப சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த படம் அந்த சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அடி ரொம்ப சிம்பிள் ஸ்டோரிடா. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. பெர்ஃபார்மன்ஸாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆக்சுவலி ஈவோஸ் வேற பண்ண ரீசெண்டா ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. எனக்கு வந்துட்டு தியேட்டர்ல நான் எந்த அளவுக்கு சிரிச்சேனோ நான் வீட்டுல பார்க்கும்போது நான் சிரிச்சேன். ஏன்னா அது சில படம் வந்து தியேட்டர்ல பார்த்தா சிரிப்பு வரும், வீட்டுல பார்த்தா சிரிப்பே வராது. அந்த மாதிரி இருக்கும்போது கூட வீட்டுல பார்க்கும்போது கூட இந்த காமெடி அவ்வளவு ஒர்க் ஆச்சு. அதுவே ரைட்டிங் தான். ஆமா அதுவே ரைட்டிங் தான். சின்ன 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 விஷயமா நிறைய பிளேஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா சோ யோஸ் ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்ததுல அது ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து ஆவேசம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து ஒரு படத்துல ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு, 2 கேரக்டர் நல்லா இருக்குலாம். படத்துல வர ஒரு கேரக்டருமே வந்து உனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகி ஒரு மாதிரி ஜாலி அவுட் அண்ட் அவுட். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் படம் தான். ஃபன்னா இருக்கும் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர. தியேட்டருக்கு போனா நம்ம அதை ஜாலியா ஒரு 3 மணி நேரம் எனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் தேவை. அந்த படத்துல இருந்தது கரெக்டா. அண்ட் ஆக்சுவலா ஒரு மாதிரி பீக்னா அடுத்தடுத்த வாரம் வந்துச்சு இதெல்லாம். ஆமா பக்கத்துல பிரேமலு ஆவேசம் மஞ்சு அது நடுவில் இதுவுமே வந்துச்சு. பிரம்மயுகமும் வந்துச்சு. பிரம்மயுகமே ஆக்சுவலா ஒரு நல்ல படம். ஆமா அது ஸோ அப்படியே அடுத்து அதனால லைக் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து டாக் ஆஃப் தி டவுன் ஆயிடுச்சு. அந்த டைம் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி வருஷங்களுக்கு சேஷமும் பிடிச்சிருந்தது இந்த படம். எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம நிறைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணாங்க. மலையாளம் ஆடியன்ஸ் வந்து நான் வந்து அதர்வைஸ் தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ஷூட் ஆகல, ரொம்ப கிளீஷேவா இருந்துச்சு, டிபிக்கலா இருந்துச்சு. ஏன்னா வினித் ஸ்ரீனிவாசனோட மீதி படம்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது கிட்ட வெற்றிமாறன் வந்து நம்ம விடுதலை அந்த மாதிரி லைக் அவங்க சாதனை இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து சூர்யா சாட்டர்டே. அதுமே வந்து எனக்கு விவேக் ஆத்ரேயாவோட ரைட்டிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அந்த அதுக்கு வேற படம் பார்த்தது இல்ல. அண்டே சுந்தராணிக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். இப்போ டேரக்டர் இருக்கானே தெரியாது எனக்கு. அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்டே சுந்தராணிக்கு வந்து ரொம்ப ரைட்டிங்கும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துல தெலுங்கு சினிமால அப்படி ஒரு ரைட்டிங் இருக்குன்றதே நான் அப்பதான் டிஸ்கவர் பண்ணேன். வெரி சாரி. அதான் தெலுங்கு சினிமா வந்து நான் நானி மூலமா டிஸ்கவர் பண்ணேன். ஜெர்சில இருந்து ரொம்ப பிடிக்கும். நானி பாடி ஒர்க் எல்லாமே ஆமா. சோ கண்டிப்பா. ஸோ வந்து அந்த படமே ஒரு மாதிரி இப்படிதான் கமர்ஷியல் படம் தான். கிட்ட மாவீரன் மாதிரி தான். யூஸ்வல் கமர்ஷியல் படத்துல நான் உனக்கு புதுசா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி தராங்க. ஒரு சின்ன விஷயம் தான் புதுசா பண்ணிருப்பாங்க. 7 நாள் சண்டை போறது நான் 1 நாள் சண்டை போன்ற ஒரு சின்ன விஷயம் தான். அதுல எவ்வளவு த்ரில்லர் கொண்ட முடியுமோ த்ரில்லர் கொண்டு வந்து அதுல எஸ்ஜே சூர்யாவை கேஸ்ட் பண்ணதுதான் ஐசிங் அந்த கேக்குறாரு. ஐசிங் அந்த கேக்குறாரு. எஸ்ஜே சூர்யாக்கு அண்ணனா ஒருத்தர் வருவாரு. டிசிஷன் அந்த ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்ல வந்து முள்ளு 5 நிமிஷம் மாத்தி வைக்கிறாங்க. ஒரு இது போட்டிருப்பான். அந்த பையன் வந்துட்டு வேற இடத்துல எண்ட்ல கரெக்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு சூப்பரா இருக்கு. அதனால சூர்யா சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பெருசா பிரேமலு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் ஃபன் மூட்ல வேலைக்கு பார்த்து ஜாலியா இருந்துச்சு. அது ஆனரரி மென்ஷன்ஸ் மாதிரி படத்துக்கு போவோம். நம்மளுக்கு பிடிச்சி பட் இட் டிடன்ட் மேக் தி டாப் 3ன்ற மாதிரி. ஆட்டம் வந்து அது அவ்வளவு பேர் பார்க்கல ஆக்சுவலா அந்த படத்தை. 2023 வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நேஷனல் அவார்ட் வந்தது. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சாங்க. அதுல நிறைய பிரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் ஜனவரி தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் பார்க்கல ஆக்சுவலா அந்த படத்தை.
அந்த படமும் ஒரு சரியான ரைட்டிங். எனக்கு வந்து இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு ப்ளே பண்ற அந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல நடக்கும், ஆனா உனக்கு போர் அடிக்காது. 12th மேன் படம் பார்த்திருக்கீங்களா? 12th மேன் சொல்லி மலையாளத்துல ஒரு படம், ஜித்து ஜோசப். அது பாத்துருக்கேன். அதே ஒரு ரெசார்ட்லயோட செத்து போயிடும். ஒருத்தவங்க யார் பண்ணிருப்பா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும். இது நிமிஷம் மாறும். இது பிரைம்ல. ஓகே இவ்வளவுதானடா மனுஷங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸும் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். அதுவுமே இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் ஸ்லோவா ஆரம்பிச்சு பில்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. எண்டிங் சூப்பரா இருக்கும். அந்த படம் பாருங்க டைம் கிடைச்சா. எனக்கு வந்து தமிழ்ல இருந்து 2 படம் இருக்கு ஹானரரி மென்ஷன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா. லைக் ஒர்க் ஆச்சு, இப்போ இன்னுமே எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருந்துச்சு. அண்ட் சில ரீசனுக்காக என் டாப் அது வரல, அதுவுமே இருக்கு. ஒன்று வந்து பிளட்டி பெக்கர். வந்து அது வந்து நைஃப் அவுட் பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அந்த ஒரு நைஃப் அவுட் ஜோன்ல தான் ஒரு ஃபேமிலி, ரொம்ப ரிச் ராயல் ஃபேமிலி. அவங்களுக்குள்ள என்ன, அதுல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இந்த சைட்ல இருந்து வராங்க அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் அதுவுமே கிடைக்கும். எனக்கு ப்ரிமைஸ் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டேக். அது அவர் ஆக்சுவலா நெல்சனோட ஏரியாவும் என்னமோ இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளேவரு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் அதுலயுமே இந்த மாதிரி தான் இவ்வளவுதான் மனுஷங்க அப்படின்னு. ரெடி பேக்கர்ல வந்து என்னன்னா ரைட்டிங்ல சூப்பரா இருந்துச்சு அந்த படம். நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே எக்ஸிகியூஷன்ல லைட்டா சொதப்பிட்டாங்க. கரெக்ட். எல்லா கேரக்டர்ஸுமே லைக் டாப் ஆஃப் இதுல ரொம்ப அந்த ஒரு பிளாக் காமெடி ஜோன்ல இருக்குன்றதுனால அது கொஞ்சம் லைட்டா டோன் டவுன் பண்ணிருக்கலாம். ஈட்டி எடுத்து அடிச்சிருவான். சொத்ததுக்கு அப்புறம் ஈட்டி எடுக்க ட்ரை பண்ணுவான். அவர் கேரக்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஒருத்தன் வந்து கேரக்டராவே மாதிரி சுத்திட்டு இருப்பான். எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. லைக் நான் சொல்றேன், அந்த ஃபேமிலியாவே இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே அந்த ஃபேமிலியில எல்லாம் சைக்கிங்க அப்படின்னு. ஏன் சைக்கிங்க, எப்படிப்பட்ட சைக்கிங்க, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லைன் இருந்திருக்கும். பட் எனக்கு வந்துட்டு எல்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இது கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. அந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புன்னு வந்துட்டு இவனோட ஒய்ஃப் வந்து அவதான் அதனால கனெக்ட் ஆச்சு எனக்கு. பட் ஒரு பாயிண்ட் டைம் அப்புறம் அந்த கராஜ் போனதுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவதான் இடிச்சிருப்பா அப்படின்ட்டு. பட் அங்க இருந்து அந்த இம்பாக்ட் பெட்டரா இருந்துச்சு. நல்ல ரைட்டிங். அது வந்து கவினோட பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த சிங்கிளர் சூப்பரா பண்ணிருக்கான். எனக்கு வந்து லைக் கவின் as a பெர்ஃபார்மராவுமே இது வந்து ரொம்ப டிஃபரண்டா இருந்துச்சு. கரெக்ட். ஸ்டார் கேரக்டரைசேஷன் ஸ்டார்வே ஒரு ஹானரரி மென்ஷன் தான். கண்டிப்பா. ஐ மீன் இட் ஹேட் இட்ஸ் ஓன் ஸ்கோப். லைட்டா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ. எனக்கு அதுல இன்னொரு ஆக்டர்ஸ் வராம இருந்தா இன்னும் பெட்டரா. ஆமா, அது செகண்ட் ஹாஃப்ல வந்தவங்க. அது நிறைய இதுக்கு முன்னாடி அது மாதிரி வந்த படத்துங்களை பார்த்து ஒரு செகண்ட் சான்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாரணம் அதே வச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கு வந்துட்டு இவன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு ரீசனே பெருசா இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீ பிரீத்தி முகுந்தனே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு அவனை கொண்டு போய் மாதிரி வச்சிருக்கலாம். படத்துல ஏதோ ஒரு சீன் மட்டும் வர மாதிரி இருக்கும். தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவ கத்துவா திருப்பி போற சீன் கத்துவா. என்னமா பண்ற போயிட்டு இல்ல அந்த ஹாஸ்பிடல்ல போயிட்டு ஷாட்ல போயிட்டு வர மாதிரி தான். பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் சரியான அந்த டெலிஃபோன் சீன் மேஜர் ஹைலைட் வாஸ் ஒரு நாள் சூப்பர். ஒரு நாள் இல்லங்க வெச்ச இடம் சூப்பரா இருந்துச்சு. நைஸ். இது அகைன் பிளட்டி பர்கர்ல கவின் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா ஸ்டார் ரெண்டுமே ஒரே வருஷம் தான். கரெக்ட். ஆனா ஸ்டாருக்கும் பிளட்டி பர்கருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் கான்டெஸ்ட் இருக்கு. அவ்வளவு கான்டெஸ்ட் நிஜம் சம பொட்டன்ஷியல். அதனால பிளட்டி பர்கர் வந்து எனக்கு ஒரு ஹானரரி கூட. பிளட்டி பர்கர்ல இன்னொரு விஷயம், கடைசியில ராதா ரவியோட அந்த அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அங்க அந்த சீனே இருக்கும். ஆனா மொத்த ஸ்டீலுமே ஷோமே ஸ்டீல் பண்ண மாதிரி தான். ஆமா. ஸோ அது எல்லாமே அந்த ரீசனுக்காக பிளட்டி பர்கர் ஹானரரி மென்ஷன். இன்னொன்னு கடைசி உலக போர் ஹிப்ஹாப் தமிழாவோட படம். அது ஒரு விதமான ஒரு அது எப்படி ஃபேண்டசின்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல. லைக் ஒரு அப்பாக்கலிப்டிக், கிட்டத்தட்ட அப்பாக்கலிப்டிக் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் ஒரு வேர்ல்டு வார், கடைசி வேர்ல்டு வார் அதை பேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது அப்பாக்கலிப்ஸ்னு சொல்றதுன்னு தெரியல எக்ஸாக்டா. ஆனா வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் அந்த மாதிரி தான். ஆனா அதுல வந்துட்டு சொல்றதுக்கு நிறைய இருக்கும். ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஃபீல்டா எனக்கு தெரியல. இப்போ நிஜமாலுமே அந்த மாதிரி நடக்குது நாளைக்கு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் விட்னஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அதை காட்டியிருப்பாங்க.
சில ஓவர் த டாப்ஸ் இருந்துச்சுன்னா ஐ மீன் ஹீரோன்றதால ஒரு ஹீரோ மூமெண்ட் அப்படிலாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிங்கா சிலது ஃபீல் ஆச்சு. பட் ஆனா ஒரு ஐடியாவா அவங்க கன்சீவ் பண்ணதாகட்டும், கடைசியில இன்னொரு ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க. சின்ன பட்ஜெட்டை வச்சு கூட அது அவ்வளவு பெரிய ஸ்டெப் பண்ணது ஐடியாவாவே அது ஒரு பெருசுல ரொம்ப 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 சின்ன பட்ஜெட், ரொம்ப சின்ன டீம். எனக்கு இன்னொன்னு ஏன் அது ஒர்க் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீசன் நான் பார்த்தேன்னா, அந்த டீம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. அது அவங்க ஒரு கேங்காவே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்திருக்குமே அது. ஸோ அதனாலுமே வந்து சொல்லி அது வந்து ஒரு ஹானரரி மென்ஷனு. இன்னொன்று மலையாளம்ல வந்துட்டு ஒரு டொவினோ தாமஸ் படம் ஒன்று வந்துச்சு, அதுவுமே வந்துட்டு ஏன்னா எனக்கு கிரைம் ஜானர், கிரைம் த்ரில்லர், அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஜோன்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டொவினோ பர்ஃபார்மன்ஸுமே அதுவுமே ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு ஹானரரி மென்ஷன். வந்துட்டு அந்த குருவாயூர் அம்பலன் சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பாத்திரம் தோணுச்சுன்னா சுந்தர் சி வந்துட்டு மலையாள சினிமாவுக்கு படம் எடுத்து காமெடி அந்த மாதிரி ஒரு படத்தை ரொம்ப மிஸ் பண்ணிருந்தோம்ல சுந்தர் சி ஜோன்ல இருக்கிற. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ஜாலியா இருந்துச்சு. எனக்கு இதுக்கு யோகி பாபு ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க இது வச்சிருப்பாங்க, எப்படா யோசிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுடா. அது ஏதோ கலந்துட மாட்டேன், அது குடிக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருக்கும். படத்துக்கு ரிவ்யூவா பெருசா வரல. என்னடா இந்த படத்தை போய் அது ஸ்டார்டிங் ஆஃப் 24ல வந்துச்சு. ஆனா இப்பதான் அது நல்லா பேசப்படுது. நிறைய பேர் அந்த சாங்னால திரும்பி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் கூட ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. பொங்கல் நானும் வந்து மேரி கிறிஸ்மஸ் வந்து போன ட்ரை பண்ணாங்க, ஆனா அது வரல. கரெக்ட். ஓகே. ஆமா, அதுமே நல்லா ஒரு மிஸ்டரி ஃபேக்டர் வந்து கடைசில அந்த ட்விஸ்ட் எனக்கு வர்க் ஆச்சு. அது சரியான ட்விஸ்ட். அது விஜய் நான் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். காமிக்கலா இருந்துச்சு. காமிக் அந்த விஜய் சேதுபதி ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம்ல. அதுவுமே வந்து அகைன் அட்ரிபியூட்டட் டு ரைட்டிங் தான். அந்த அது ஒரு மாதிரின்ற ஒரு இது அது ஒரு சாலிடான ரைட்டிங். ஆனா அந்த படமே ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. கிடைக்க வேண்டிய அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. அண்ட் இன்னொரு ஒரு ஹானரரி மென்ஷன் குருவார் அம்பலன் சொன்னது ஞாபகம் வருது. ஆடு ஜீவிதமுமே எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அகைன் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் நான் வந்துச்சு. அது ஆக்சுவலி பிருத்திவிராஜ் கூட டெடிகேஷன் கொடுக்கலாம்டா. ஆமா அந்த ஆக்டிங் விக்ரம் கங்கலான்ல அந்த மாதிரி அதான் எனக்கு அது வரைக்கும் எதுவுமே தோணல. அவர் வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கழட்டிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சீன் போவாரு. அந்த சீன் அவர் பார்க்கும் போதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படி இருப்பாரு. அது எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ண போறாங்க, லைக் பாப்பாங்க பார்த்துட்டு மறந்துடுவாங்க. பட் வந்து அவர் பண்ற ஒர்க்குக்கு வந்து இவ்வளவு டெடிகேட்டடா அவங்க பண்றாங்க அவசியமே இல்லை அவருக்கு. கரெக்ட். ஒரு பேக்கேஜ் எனக்கு வந்து லைக் ஓகே இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, சில இடத்துல இருந்துச்சு இதுவாச்சு. பட் கான்ஸ் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா ஏன்னா அது வந்து ஒரு லாங் ரைட்டிங்ல வந்து எனக்கு ஃபாஸ்ட் தெரிஞ்சது. ஒருத்த வந்து கொஞ்சமாச்சும் பிரில்லியண்டா இருக்கலாம். அது நடந்த ஸ்டோரி அப்படியே தான், அதுக்குன்னு அப்படியே எடுத்துடக்கூடாதுல்ல. அவன் வந்து ரொம்ப ஒரு என்ன சான்ஸ் கிடைச்சாலும் எனக்கு வேணான்னு போற மாதிரி இருக்கும் அந்த படம். ஆமா அண்ட் அகைன் அது ஒரு அப் லோன் இருக்கணும்ல, அதான் அவனுக்கு லோவாவே இல்ல. ஆக்சுவலி ரொம்ப ஒரிஜினலா அது ரொம்ப ஃப்ளாஸ் சொல்ல முடியல. ஆமா நடந்துருக்கு. சரி ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் டு இட் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டிராமாவை ஆட் பண்ணி லைட்டா கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ஹாரர் எமோஷன் தோணுச்சு. இட் வாஸ் நாட் தட் குட் a film for me, பட் போகன்வில்லா வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நான் பார்க்கல அந்த படம். ட்ரைலர் பார்த்தேன். போகன்வில்லா வந்துட்டு இட்ஸ் a crime genre தான். ஓகேவா, crime genre தான். கடைசியா சொல்லிட்டாங்க தான். எனக்கு வந்துட்டு மலையாள மூவிஸ் ரைட்டிங்ல கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சது, பட் மேக்கிங்ல கூட சொல்ல முடியல. அந்த ஆள் அப்படிதான்டா. இந்த மாஃபியான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, ஸ்லோ மோஷன் ஷாட்டாவே வச்ச படத்தை ஓட்டுறாங்க. அருண் விஜயோட படம் இருக்கலாம், அந்த மாதிரி தான் அந்த ஆளோட மேக்கிங் இருக்கும். கார்த்திக் நாராயண் டைரக்டர் தானே? இல்ல ஒரு டைரக்டர். மேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். கதை எதுவுமே பெருசா இருக்காது. படம் ஃபுல்லா ஸ்லோ மோஷன் ஷாட் பொறுமையா நடக்கும். மேக்கிங் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருக்கும். அந்த ஆளு வந்து சினிமாட்டோகிராஃபர். ஓகே. சோ அது ஒரு ஹானர் மென்ஷன் கொடுக்கறோம். நான் இப்ப படம் தெரியாதுன்றதுனால சொன்னேன். அது இருக்கா கில் அந்த படம் ஹிந்தி ஹிந்தியா அதுமே டைட்டில் போடுறதே பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு கோர் தேவையான இது ஓகே. ஆமா அதுக்கு ஒரு ரீசன் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதுல வில்லனா ஒருத்தன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பான். அவனை பார்த்தா உனக்கே காண்டாகும், யாரா அவன் மட்டும் பொங்குன்னு வைங்கடா அந்த மாதிரி தான் இருக்கும். சீரியஸா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். சூக்ஷ்மதர்ஷினி பாத்தீங்களா? நான் பார்த்தேன். இட்ஸ் டீசன்ட். நான் பாக்கல. நசிரியா பேஸ் அதுமே ஒரு மென்ஷன். நல்ல ரைட்டிங்.